ஒரு 2016 15 16ல் எங்களோட அலுமினஸ் கிறிஸ் கோபாலகிருஷ்ணன், இன்ஃபோசிஸோட கோஃபவுண்டர், அவருக்கு எங்களுக்கு ரொம்ப பிரியமானவர். ஐஐடி மெட்ராஸ் நிறையா உலக லெவலில் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு எங்களை மோட்டிவேட் பண்ணுவார், எங்களை சேலஞ்ச் பண்ணுவார். அவர் வந்து பேசிகிட்டு இருக்கப்போ மூளையில் நம்ம வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி அது உலக அளவில் ஹை குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தை எங்ககிட்ட வந்து அவர் விதைச்சிட்டு போயிட்டார். நாங்கள் நிறையா ஃபேக்கல்ட்டியோட உள்ளேயும் பேசி, வெளியில் இருக்க நிறையா எக்ஸ்பர்ட்ஸோடையும் பேசி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து இதை நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோம். ஹியூமன் பிரெயினோட மேப்ஸ், அதாவது மூளையோட வரைபடம் அணு லெவலில் செல் ரெசல்யூஷன் மேப் ஏன் சூஸ் பண்ணோன்னா, இது வரைக்கும் எலி இல்லை குரங்கு அந்த லெவலில் தான் பிரெயின் மேப்ஸ் தயாரிச்சுட்டுருக்காங்க. இப்போது ஹியூமன் பிரெயின் மேப்ஸ் தயாரிக்கிறதுல என்னென்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பிரெயின் கர்ப்பத்தில் இருக்க சிசுவோட பிரெயின் வந்து 100 cc, எலியோட பிரெயின் பார்த்தீங்கன்னா 1 cc 6 cc இருக்கும். நீங்கள் அடல்ட் பிரெயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் 1300 1400 cc இருக்கும். ஸோ நீங்கள் 1 cc 6 cc இருக்கிற டெக்னாலஜி தான் இப்போ இருக்குது இங்கே பெரிய லெவலில் பண்ணணும்னா. அதை வந்து எப்படி வந்து 100 cc-க்கும் 1000 cc-க்கும் எப்படி பண்ணுறது, டெக்னாலஜி சேலஞ்ச் இருக்குது. ஸோ அது சேலஞ்ச் நல்லா இருந்ததுனால அதை எடுத்துடணும், கடினமாக இருந்ததுனால. அதுக்கப்புறம் அந்த 2022 இந்த சென்டரை வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் ஆரம்பித்த ஒர்க் தான் இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து ரிசல்ட்டாக வந்திருக்கு. எவ்வளோ டைம் பீரியட் எடுத்துருக்கு, நம்ம என்ன மாதிரியான ஏஜில்? ஸோ இந்த 2020 இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. 2020 2022 வரைக்கும் இந்த தொழில்நுட்பம், இந்த டெக்னாலஜி பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணோம். இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ஒர்க்கு, இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஃபீட்டல் பிரெயின் மேப்ஸ் வந்து 2022 இந்த வேலை ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கடைசி ஒரு 6-7 மாதம் இந்த டேட்டாவெல்லாம் வந்து நாங்கள் சயின்டிஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ்க்கும், இந்த ஜர்னல் ரிவ்யூவர்ஸ், ஜர்னல் ஆஃப் கம்பேரிட்டிவ் நியூராலஜி 133 வருஷம் ஓல்டு ஜர்னல், அதுக்கு கொடுத்து அதை டீட்டெயில்டான அவங்க ரிவ்யூவெல்லாம் பண்ணி இன்றைக்கி இது ரிலீஸ் ஆகுது. என்னென்ன ஏஜ் பீரியட் எடுத்துக்கலாம் சார்? எவ்வளோ பிரெயின்ஸ்? ஸோ நாங்கள் எங்களோட பிரெயின் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட 200-220 பிரெயின் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த கடைசி வேறு பிரெயின், கர்ப்பத்தில் இருக்க சிசுவிலேருந்து ரொம்ப வயசானவங்க, அப்புறம் வேறு வியாதி, அந்த மாதிரி பிரெயின்லாம் வேறு கலெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டா ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து 5 பிரெயின் 14 வாரத்துலேருந்து 24 வாரம் வரைக்கும் கர்ப்பத்தில் இருக்க சிசு 14, 17, 21, 22, 24 5 பிரெயினில் 5132 செக்ஷன், மூல செக்ஷனை டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறோம். இந்த ரிசர்ச் வந்து ஃபியூச்சரில் மெடிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? நீங்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்கள் எதுவுமே வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷனுக்கு வருதுன்னா அது வந்து சயின்ஸ் முதல்ல அட்வான்ஸ் ஆகணும். சயின்ஸ் அட்வான்ஸ் ஆகி, டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகி, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது நம்மளோட செயல்முறைக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம பண்ணுறது வந்து டெக்னாலஜியை நாங்கள் அட்வான்ஸ் பண்ணி அது மூலமாக அந்த மேப்பெல்லாம் தயாரித்து சயின்ஸ் அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து மருத்துவத்துறையோட இருக்கவங்களோட கொலாபரேட் பண்ணி இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் டாக்டர் குமுதா பேசுகிறத பற்றி கேட்டிருக்கீங்க. அவங்க எங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. இந்த பிரெயின் வந்து இந்த மாதிரி பேஷண்ட்டோட பிரெயின் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட கொடுக்குறப்போ, நாங்கள் அந்த வரைபடத்தை தயாரித்து அவங்கக்கிட்ட திருப்பி கொடுக்குறப்போ, அவங்களோட ரிசர்ச்சர்ஸ், அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த நாலேஜை வந்து டிசமினேட் பண்ணி அது மூலமாக புது ஃபைண்டிங் வரும். இப்போ நாங்கள் ஃபைண்ட் பண்ணியிருக்கிறது சயின்டிஃபிக் ஃபைண்டிங். இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸாக ட்ரான்ஸ்லேட் ஆகும் கொஞ்ச நாள் கழிச்சு. அது வந்து இப்போ நீங்கள் கண் இல்லை இதயம்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 50 வருஷத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு. மூளையில் நிறைய நடக்கலை. ஏன்னா மூளையோட டீட்டெயில்டாக மூளையை பார்க்கவே முடியல. இது வரைக்கும் பார்த்தா தான் நீங்கள் வந்து அதை வந்து அட்வான்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி அதை நம்ம இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறதுனால இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸு இன்னும் வந்து வேகமாக நடக்கும்ன்றது தான் எங்களோட எண்ணம். அதான் எங்களோட குறிக்கோள். இதை எதுக்கு இதை வந்து ஏன் ரிலீஸ் பண்ணுறோம்.